நீங்கள் மாடல் இன்டர்வியூக்காக இன்றைக்கி உள்ளே வந்துருக்கிறீங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு. இன்றைக்கி 2 மட்டும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா ப்ராக்டிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜில் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு இமேஜை கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொஷின் கேட்பாங்க. அதையும் அந்த ரெண்டையும் இப்போ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு உங்களுக்கு நம்ம என்னென்ன கேட்க போகிறோன்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க, நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் 5 நிமிஷங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் 7 டிஃப்ரென்ஸாட்ட ஃபைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 7 டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். வாங்க பார்த்தா 7 டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். சொல்கிறேங்க சார். சார் அந்த கப்பலில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குங்களேங்க சார், ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுக்கு தண்ணியில் முழுகினா அது ஒன்று இருக்குங்க. அது ஒன்று டிஃப்ரெண்ட்டுங்க சார். அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அந்த கப்பலில் போட்டில் வந்து அந்த டாட் இருக்குங்க சார். எல்லோ டாட் வந்து 3 இல்லைங்க சார், ரைட் சைட்ல. நெக்ஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரோட டைரக்ஷன் வந்து அந்த ரெண்டுலயுமே ஆப்போசிட்டா இருக்குங்க சார். ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த கூரை வீட்டில் வந்து மேலே ஒன்று, அந்த கூரையில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குங்க சார், ஓட்ட மாதிரி. அது இதில் இல்லைங்க சார், ரைட் சைடில் இல்லைங்க சார். ஓகேங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தில், அந்த கூரை வீட்டு பக்கத்தில் ஒரு செடி இருக்கு, இந்த ரைட் சைடில் இல்லைங்க சார். ஓகேங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன மணல் மேடு மாதிரி இருக்கு, லெஃப்ட் சைடில் வந்து இல்லைங்க சார். ஓகேங்க. அவ்வளோதாங்க சார். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, அடுத்தது ஒரு இமேஜ் கொடுப்பேன். ஒரு இமேஜை நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஆட்டம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் அதில் என்ன வேணால் கொஷின் கேட்பேன். எவ்வளோ விலங்கு பார்த்தீங்க, அது போல் உங்களை டெக்னிக்கலாக என்ன கொஷின் வேணால் கேட்பேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்குது. ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் அந்த இமேஜை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த இமேஜ் தாங்க, இதை பார்த்துக்கங்க. பார்த்து முடிச்சிட்டிங்களாங்க? பார்த்துட்டேங்க சார். ஓகே, இருங்க. அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு ஏதோன்னு ஒரு 10 அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் எல்லாம் கலந்து சொல்லுங்கள். ஓகேங்க சார். ஆமை, முதலைங்க சார். ஆமை, அப்புறம் நத்தை. ஓகே. ஆமை, முதலை, நத்தை, வெட்டுக்கிளி, சிறுத்தை. ஓகே. சிறுத்தை அதில் எத்தனை இருந்ததுங்க? ஒன்றுங்க சார். ஒன்று தான் இருந்துச்சா? ஓகே. ஆமாங்க சார். கோழி, வாத்து, கிளி, அப்புறம் பாண்டா, கரடி, அதுக்கப்புறம் ஒரு வண்டுங்க சார், பொன் வண்டு மாதிரி. ஓகேங்க. நீர் யானை, கங்காரு, ஓநாய்ங்க சார். 13 சொல்லியிருக்கேங்க சார். 13. ஓகேங்க. யானை வந்து எத்தனை யானை அந்த பிக்சரில், அந்த இமேஜில் பார்த்தீங்க? 2ங்க சார். 2 என்ன டைரக்ஷனில் இருந்ததுங்க சார்? ஒன்று வந்து படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கு, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஒன்று நார்மல். எல்லாமே ஃபஸ்ட்டு காலமில் இருந்துச்சா, இல்லை செகண்டு காலமில் இருந்துச்சா, இல்லை ஃபஸ்ட்டு ரோவில் இருந்ததாங்க? ஒன்று ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து கீழே இருந்துச்சுங்க சார். எத்தனாவது ரோன்னு தெரியலைங்க சார். ஓகே. அதில் ஆமை வந்து எத்தனை ஆமை இருந்ததுங்க? 2 ஆமை இருந்துச்சுங்க சார். 2 ஆமை தான் இருந்துச்சா? நல்லா பார்த்தீங்களா? 3 இருந்துச்சுங்க சார். 3. ஓகே. 3 ஆமை, ஒரு ஆமை ஒரு கலரில் இருந்துச்சு, இல்லை 3 ஆமையுமே சேம் கலரில் தான் இருந்ததா? 3 ஆமையுமே சேம் கலரில் தான் இருந்துச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதில் எத்தனை முதலை இருந்துச்சுங்க? ஒரு முதலைங்க சார். ஒரே ஒரு முதலை. ஓகே. அது என்ன டைரக்ஷனில் இருந்ததுங்க? டைரக்ஷன் மீன்ஸுங்க சார், எந்த திசையில் இருக்குன்னு கேட்குறீங்களா? எந்த திசை, அதோட ஃபேஸ் எந்த திசையை நோக்கி இருந்தது? லெஃப்ட் சைடுங்க சார். ஓகே. அதில் வந்து பீகாக் அந்த இமேஜ் பார்த்தீங்களா? அந்த இமேஜில் பீகாக் இருந்துச்சா இல்லைங்களாங்க? இல்லைங்க சார். ஓகே. அதில் கிளி இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சுங்க சார். எத்தனை கிளி இருந்ததுங்க சார்? பேர்ட்ஸ் எல்லாமே கலர் இருந்துச்சு, கிளி மட்டும் ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் மல்டி கலரில் இருந்துச்சுங்க சார். ஓகே. அதில் வந்து கோழி இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சுங்க சார். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு இமேஜை கொடுத்து என்னென்ன அதில் கேட்கலாம், என்னென்ன கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது போல் எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் நம்ம கேட்டோம். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது சூப்பராக சொன்னீங்க. அதே இமேஜ் கொடுத்து சொல்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு 85% ஆட்ட சூப்பராக சொன்னீங்க. ஒரு 15% நீங்கள் அதில் இருக்கிற இதெல்லாம் சொல்லும்போது மிஸ்டேக் பண்ணீங்க. இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட செக்ஷன் 1 or 2
வாங்க, வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு இமேஜை பார்த்தோன்னே அதில் என்னென்ன கொஷின் கேட்கலாங்கிறது நீங்கள் 2-3 டைம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ ஒரு இமேஜை கொடுத்தோன்னே நான் அதில் என்னென்ன டெக்னிக்கலாக கேட்டேன்னு சொல்லி நீங்கள் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு இமேஜ் கொடுக்கும்போது நீங்கள் அதில் என்னென்ன நான் கேட்பேங்கிறது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அது ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிப்பீங்க. அதனால் 2-3 செக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 15% நம்ம இன்னும் கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்வியூ ப்ராசஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட்டான கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோடு பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க சார், பண்ணிக்கலாங்க சார். ஓகே, தேங்க்யூங்க.